ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் அன்பான வணக்கம். இன்றைக்கி நம்ம ரோட்டு கடையில் செய்கிற சுண்டல், பட்டாணி சுண்டல் சமோசா போட்டு ரெடி பண்ண போகிறோம். இன்றைக்கி நம்ம பட்டாணி சுண்டலும் நம்மளே வீட்டில் செஞ்சுட்டு சமோசாவும் நம்மளே வீட்டில் ரெடி பண்ணியிருக்கோம். எப்படி செஞ்சுருக்கோன்ட்டு பார்க்கலாம் வாங்க. இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் இதை ட்ரை பண்ணுறேன். சுண்டல் ட்ரை பண்ணியிருக்கேன், ஆனால் சமோசாவோடு நம்மளே வீட்டில் ட்ரை பண்ணுறது இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். ஈஸியான மெத்தடில் நான் எப்படி செஞ்சேன்றதை உங்ககிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு சமோசா செய்யறதுக்கு மைதா மாவு பிசைஞ்சிருக்கலாம். நான் 1/4 கிலோ மைதா மாவு பாக்கெட் எடுத்திருக்கேன். இதில் ஒரு சின்ன க்யூப் பட்டர் உருக்கி போட்டுட்டு சால்ட் போட்டு நல்லா டைட்டாக பிணைச்சிக்கோங்க. ரொம்ப லூஸாக பிணையாதீங்க, ஏன்னா கொஞ்சம் நேரம் கழித்து இது இலகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உருளைக்கிழங்கு நல்லா ஒரு 1 கிலோ கிட்ட உருளைக்கிழங்கு நல்லா பாயில் பண்ணி வச்சுருக்கேன். நமக்கு இதுக்கு சமோசா ஸ்டஃப்புக்கும் தேவை, இதுக்கும் தேவை, பட்டாணிக்கும் 2-3 தேவை. வெங்காயம், பச்சை மிளகா, கருவேப்பிலை, கொத்தமல்லிலாம் நல்லா பொடியாக அரைஞ்சி வச்சுக்கோங்க. இது நான் சமோசா ஸ்டஃப்காக நான் ஃபஸ்ட்டு ரெடி பண்ணுறேன். ஃபஸ்ட்டு சமோசா ரெடி பண்ணி வச்சுட்டு சைமல்டேனியஸாக நம்ம சுண்டலும் செஞ்சுக்கலாம். கடாய் வச்சுக்கோங்க. கடாய் நல்லா சூடாகட்டும். சூடான பிறகு எண்ணெய் கொஞ்சம் தேவையான அளவுக்கு ஒரு 2 ஸ்பூன் ஊற்றிக்கோங்க. நம்ம தாளிப்புக்கு எதுவுமே போட போகிறதில்ல, சோம்பு மட்டும் போட போகிறோம். கொஞ்சம் சோம்பு பொரிஞ்சதும் நம்ம நறுக்கி வச்சுருக்க கருவேப்பிலை, பச்சை மிளகா, வெங்காயம் இதெல்லாம் போட்டு வறுக்க போகிறோம். ரொம்ப பொன்னிறமாக இல்லாமல் கொஞ்சம் அந்த கிளேசினஸ் போகிற வரைக்கும். ஏன்னா ரொம்ப வதக்கிட்டோன்னா அதில் இருக்க தண்ணி வெளியே வந்துச்சுன்னா நமக்கு வாட்டரி ஆகிடும். அதனால் கொஞ்சம் வெங்காயம் நல்லா வதங்கின பிறகு இதுக்கு நம்ம தேவையான மசாலாலாம் போட்டுக்கலாம். ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் மிளகாத்தூள், 1 ஸ்பூன் கரம் மசாலா, கொஞ்சம் ஜீரகத்தூள், சோம்புத்தூள் இருந்தால் கொஞ்சம் போட்டுக்கோங்க, தனியாத்தூள் கொஞ்சம், இது எல்லாமே போட்டு ஒரு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. வெங்காயம் வதங்கிறதுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்துருக்கேன். உப்பு ஒரு 2 ஸ்பூன் தண்ணி சேர்த்துக்கோங்க, இந்த மிளகாத்தூளோட பச்சை வாசனை போகிறதுக்காக. நம்ம ஏற்கனவே பாயில் பண்ண பொட்டேட்டோ சேர்க்க போகிறதுனால நம்ம அதில் கொஞ்ச நேரம் தான் வதக்குவோம். அதனால் தண்ணி ஊற்றி லைட்டாக இந்த மிளகாத்தூள் வாசனை போகட்டும். நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க பொட்டேட்டோ எல்லாத்தையும் மேஷ் பண்ணி போட்டுட்டு அதுக்கு தேவையான உப்பு கொஞ்சமாக, ஃபஸ்ட்டு வெங்காயத்துக்கு மட்டும் போட்டோம், இப்போ இதுக்கு தேவையான உப்பு கொஞ்சம் போட்டு கொத்தமல்லி தூவி ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கி எடுத்து ஓரமாக வச்சுருங்க. அது நல்லா ஆறட்டும். இப்போ நம்ம ரெடி பண்ணியிருக்க இந்த மாவு ஒரு 20 நிமிஷம் நல்லா ஊறட்டும். 20 நிமிஷம் கழித்து ஒரு சின்ன சர்க்கிள் எடுத்து சப்பாத்தி மாவு பிணையிற மாதிரியே பிணைச்சிக்கோங்க. ஆயில் போட்டும் பிணையலாம், இல்லை மாவு கோதுமை மாவோ இல்லை மைதா மாவோ இருந்தாலும் டஸ்ட் பண்ணி இந்த மாதிரி சர்க்கிள் எடுத்துக்கோங்க. சர்க்கிளை நான் 4ஆக டிவைட் பண்ணியிருக்கேன். இப்படி பண்ணும்போது உங்களுக்கு சின்ன சின்ன சமோசா கிடைக்கும். 2ஆக டிவைட் பண்ணிங்கன்னா பெரிய சமோசா கிடைக்கும். இந்த கார்னர்லாம் ஒட்டுறதுக்காக தண்ணி சேர்த்துக்கிறோம். சில பேர் மைதா மாவுலேயே பேஸ்ட் ரெடி பண்ணுவாங்க. நம்ம வாட்டரும் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம ஃபஸ்ட்டு உள்ள ஸ்டஃப் என்னவோ அதை வச்சுட்டு அப்புறம் க்ளோஸ் பண்ணலாம். இது ரொம்ப சாஃப்டாக இருக்கும் இல்லையா, அதனால் கையில் எடுத்து நம்மளால் க்ளோஸ் பண்ண முடியாது. அதனால் நம்ம ஃபஸ்ட்டு உள்ள ஸ்டஃப்பை வச்சுட்டு அப்புறமா க்ளோஸ் பண்ணலாம், ஈஸியாக இருக்கும்ன்ட்டு ஸ்டஃப்பை முதல்ல உள்ளே வச்சிடுறோம். இந்த மாதிரி எவ்வளோ தேவையோ அந்த ஷீட்டுக்கு ஏற்ற மாதிரி ஸ்டஃப்பு கொஞ்சமாக வைங்க. நிறைய வச்சிட்டிங்கன்னா அப்புறம் க்ளோஸ் பண்ண முடியாது. கார்னர் எல்லாமே தண்ணி தொட்டு தடவிக்கிட்ட பிறகு நம்ம க்ளோஸ் பண்ணும்போது அது ஒட்டுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த கார்னரும் அந்த கார்னரும் ஜாயின் பண்ண போகிறோம். நானே இப்போ தான் ஃபஸ்ட் டைம் சமோசா பேக் பண்ணுறேன். இந்த கார்னரும் அந்த கார்னரையும் ஜாயின் பண்ணிவிட்டு அதே மாதிரி இந்த பக்கம் இருக்கிற கார்னரையும் இந்த கார்னரையும் ஜாயின் பண்ண போகிறோம். நம்ம படித்த சிவில் எதுக்கு யூஸ் ஆகுது, சமோசா ஷீட் பொட்டலம் போடுறதுக்கு நல்லா யூஸ் ஆகிருக்கு. கார்னர் எல்லாத்தையும் ஜாயின் பண்ணிவிடுங்க. அப்போ உங்களுக்கு ட்ரையாங்கிள் ஈஸியாக வந்துடும். அந்த சமோசா ஷேப்பும் கரெக்டாக வந்துருச்சு. எனக்கு ரொம்ப ஹாப்பி ஆகிடுச்சு. ஃபஸ்ட்டு சமோசாவே நம்ம சூப்பராக பேக் பண்ணிட்டோமேன்ட்டு ஏதோ அரியர் இல்லாமல் நம்ம எடுத்தோமோ இல்லையோ, இந்த சமோசா ஷீட் பண்ணதில் ஒரு அச்சீவ்மெண்ட். அது நமக்கு பண்ணுறதுக்கு கஷ்டமாக இருக்குன்ற பட்சத்தில் நீங்கள் இந்த மெத்தடும் பார்த்துக்கலாம். மெலிசா ஷீட் போட்டு அதை தோசைக்கல்லில் லைட்டாக வாட்டி எடுத்திங்கன்னா உங்களுக்கு கையில் எடுத்து ரோல் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும், முக்கோணம் எடுக்கிறதுக்கு. அந்த மாதிரி எல்லா சமோசாவையும் போட்டு வச்சுட்டு ஆயில் மிதமான சூடு, இந்த மாதிரி போட்ட உடனே பாருங்கள் லைட்டாக பபிள்ஸ் வருது, அந்த மாதிரி மிதமான சூட்டில் சுட்டு எடுத்துக்கோங்க. அடுத்து நம்ம மசாலாவுக்கு ரெடி பண்ணிக்கலாம். வெங்காயம், இஞ்சி, பூண்டு, தக்காளி, கொத்தமல்லி, அதுக்கு ஒரு 4 உருளைக்கிழங்கு, இது எல்லாத்தையும் மிக்சியில் ஃபஸ்ட்டு நம்ம வெங்காயம், இஞ்சி, பூண்டு ஃபஸ்ட்டு ஒரு
ஓட்டிட்டு நம்ம தக்காளியும் சேர்த்து போட்டு நைஸாக அரைச்சி வச்சுக்கலாம். காரத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு பச்சை மிளகா வேணுனாலும் இதில் ஒரு பச்சை மிளகா போட்டு அரைச்சி வச்சுக்கோங்க தனியாக. அதே நேரத்தில் சமோசாவையும் 2 பக்கம் மீடியம் ஃப்ளேமில் திருப்பி திருப்பி போடுங்க. ரொம்ப ஹையாக வச்சிட்டிங்கன்னா வெளியே ஒண்டி தீஞ்சிரும். எண்ணெய் போட்டு எண்ணெய் நல்லா சூடானதும் ஜீரகம் நல்லா பொரிஞ்ச பிறகு நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா தக்காளி, வெங்காயம், இஞ்சி, பூண்டு, ஒரு பச்சை மிளகா, அதை கிரேவியை போட்டு அந்த கிரேவிக்கு மட்டும் தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா வதக்கி விடுங்க. ஒரு 5லேருந்து 10 நிமிஷம் அந்த கிரேவியில் இருக்க பச்சை வாசனை எல்லாம் போட்டோம். இதில் நம்ம மிளகாத்தூள் 1 ஸ்பூன், கரம் மசாலா 1 ஸ்பூன், தனியாத்தூள் 1 ஸ்பூன், இது 3 தான் சேர்க்குறோம். இது நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர்ற வரைக்கும் வதங்கட்டும். அதே டைம் நம்ம குக்கரில் விசில் வச்சுருக்கோம் சுண்டல். இது வந்து ஓவர் நைட் ஊறணும். காலைல செய்யணும்னா சாயந்தரம் செய்யணும்னா காலைல ஊற வச்சுருங்க. நல்லா ஒரு 10 விசில் கிட்ட நல்லா விசில் எடுத்துருங்க. அந்த தண்ணியே எடுத்து மிக்சியை வாஷ் பண்ணியும் கொஞ்சமாக இதை சேர்த்துருக்குறோம். இப்போ இந்த தண்ணி வரைக்குமே நல்லா கொதித்து எண்ணெய் பிரிஞ்சு திக்காக வரட்டும். நம்ம பட்டாணி இருக்கிற தண்ணி எல்லாத்தையுமே வடித்து எடுத்து தனியாக வச்சுக்கோங்க. அந்த தண்ணி நம்ம யூஸ் பண்ண போகிறோம். தண்ணியை வடிச்சிட்டு நல்லா மேஷ் பண்ணி வச்சுக்கோங்க. நல்லா ஒன்றும் பாதியமாக ஒரு சில பட்டாணி முழுசாக இருக்கிற மாதிரி, கொஞ்சம் பட்டாணி நல்லா மேஷ் பண்ணுற மாதிரி, அந்த பொட்டேட்டோ 4 எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா அதையும் சேர்த்து நல்லா மேஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. நல்லா கிரேவி வந்து நல்லா பாருங்கள் எண்ணெய் பிரிஞ்சு நல்லா திக்காக வந்திருக்கு. இந்த மாதிரி சமயத்தில் நம்ம அந்த பட்டாணி அந்த தண்ணி எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணி நல்லா கொதிக்க விட போகிறோம். கொஞ்சம் கிரேவி வந்து திக்னஸ் ஆகிறதுக்காக கொஞ்சம் பட்டாணியை மட்டும் நல்லா மிக்சியில் வந்து அரைச்சி உள்ளே சேர்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த ஃப்ளேவரும் நல்லாயிருக்கும், கிரேவியோட திக்னஸும் உங்களுக்கு நல்லா கிடைக்கும். எல்லாமே சேர்த்து ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதித்து வரட்டும். ஏற்கனவே மிளகாத்தூளோட வாசனைலாம் போயிடுச்சு, இருந்தாலுமே இந்த பட்டாணியோடு சேர்ந்து கொஞ்சம் நேரம் கொதிக்கிறப்போ இன்னும் ஃப்ளேவர் நல்லா வரும். நல்லா கொதித்து வந்த பிறகு மேலே கொத்தமல்லி தூவி இறக்குனிங்கன்னா சுண்டல் கிரேவி தயார். இந்த பக்கம் நமக்கு சமோசாவும் தயார். நல்லா பொன்னிறமாக வரட்டும். 2 பக்கமும் திருப்பி போட்டு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு சமோசாவை பொரித்து எடுத்து வச்சுக்கோங்க. இதுக்கப்புறம் நமக்கு வெறும் பிளேட்டிங் மட்டும்தான். 2த்தையுமே மேலே தூவி உங்களுக்கு தேவையான அளவு வெங்காயம்லாம் போட்டு பிளேட்டிங் பண்ணுறது மட்டும்தான் இருக்குது. சமோசா நல்லா வந்திருக்கு. ஒன்று ஒரு ஷேப்பில் நான் செஞ்சாலுமே நம்மளே செய்கிறதுலோட இது வந்து இன்னும் நல்லாயிருக்கும். நீங்களும் இதை வீட்டில் செஞ்சு பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.